ரயான் அவங்க வீட்டிலேருந்து வந்து மொத்தமாக குழப்பி விட்டாங்கப்பா. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க ரயானை நமக்கு தெரிஞ்ச டாஸ்க் எது? பொம்மை டாஸ்க். ஒன்று வந்து பொம்மை டாஸ்க்கு, ஏன்னா அது வந்து பிரச்சனையாச்சு. இன்னொன்று அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ராணுவ அந்த இடத்துல பயங்கரமாக போயிருந்தேன். அந்த இந்த பொம்மையை கொண்டு போய் உள்ளே வைப்பார்ல, அதை வச்சுட்டான்டா அப்படின்ட்டு. ஜாக்லின் பொம்மை தானே, செமையாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு ஜாக்லின் சௌந்தர்யா கூடயே தான் இவர் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். அது அவங்க அக்காவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் அவங்க சொல்கிறாங்க, டேய் உங்ககிட்ட தனி திறமை இருக்குடா, எதுக்குடா அவங்களுக்கு அதுவும் மசாஜ் பண்ணிலாம் விட்டுருக்காரு போல இருக்குது. அது நம்மளே பார்த்ததில்ல, அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க உறவினர்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறாங்க. அதற்கு அடுத்ததாக வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் இவங்க மேலே ஒரு அன்பாக தான் இருந்தார் ரயான் மேலே. அதில் மாற்றுக்கிறது இல்லை. சௌந்தர்யா நீங்கள் விடுங்க, அவங்க இங்கே போவாங்க அங்கே போவாங்க, அவங்க தான் ஒரு பட்டர்ஃப்ளை தானே. ஆனால் இவர் அந்த கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தார். அதுலேருந்து ஜெஃப்ரி பிரிஞ்சுட்டு போனார், ரஞ்சித் எவிக்ட் ஆனார், இப்போ ஜெஃப்ரி எவிக்ட் ஆக போகிறாரு. ஆனால் ரயான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணலன்னா அவரும் எவிக்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க போல இருக்குது. இன்னொன்று, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ரயான் வந்து தகுதியானவன் இல்லை அப்படின்னு முத்துவும் மஞ்சரியும் தொடர்ந்து பேசியிருக்காங்க. அதுக்கு ஜாக்லினும் ஒத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தானே கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்கில் டிசர்வ் வந்து ஜாக்லின் தான். அவங்க வந்து ரயானுக்காக கொடுத்தாங்க, காரணம் நட்பு. ஆனால் பொம்மை டாஸ்க்கு இவர் ஒரு ஃபயராக தான் இருந்தார். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே வந்தால் ரயான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதான் நம்மளாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க டாஸ்க் பேஸ்ட் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஏக்கம் எனக்கு புரியுது. ஆனால் ஜாக்லின் முதுகில் குத்துலப்பா, சௌந்தர்யாவும் உங்களுக்கு முதுகில் குத்துது, ஜெஃப்ரி தான் முதுகில் குத்துனா இவருக்கு. ஆனால் அந்த குரூப்பில் இருக்காதீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறார், உனக்காக நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கூட இருக்கிறவர் ஒரே மனுஷன் தீபக் தான்டா. ஆனால் இவர் உள்ளே வரும்போது தீபக்கு கிட்ட தான் க்ளோஸாக இருக்கணும்னு சொன்னார். பட் அவர்கிட்ட அவேவாக இருந்துட்டாப்புல. தீபக் நல்லவங்க, ஜென்யூன், அது அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆனால் போன சீசனில் வந்து விஷ்ணுவுக்கு அவங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, டே உனக்காக உண்மையாக இருக்கிறவங்க மணிதாண்டா அப்படிம்பாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க தீபக்குன்னு. பார்ப்போம். ஆனால் ஜாக்லினும் இவங்களுக்கு உண்மையாக தான் இருந்தாங்க.